வணக்கம் செய்வாரா? வணக்கம் வணக்கம், ரெண்டு பேருக்கும் வணக்கம். நம்ம ஆளு எப்படிப்பட்டவர்னா எல்லா இடமும் சுத்தம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு அரசியல்வாதி காலையில 10 மணிக்கு எந்திரிச்சு 11 மணிக்கு பல்லு விளக்கி குளிச்சுட்டு வெயில் அதிகமா இருக்குன்னு சரி செவுத்து மேல எட்டி பார்த்து வெளில இருக்க ஒரு 4 கூட்டத்துக்கு டாட்டா காமிச்சிட்டு டாட்டான்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து பதுங்கிட்டு திரும்ப மறுபடியும் 1 மணிக்கு காரை பிடிச்சி சொகுசு காரை பிடிச்சி ஃபிளைட் ஏறி 2 மணிக்கு திருச்சியில இறங்கி பிரச்சாரம் எல்லாம் முடிச்சுட்டு ஷார்ப்பா 6 மணிக்கு வீட்டுக்குள்ள போய் விளக்க போட்டாரு. அவர் ஈவினிங்ல வந்து லைட் போடணும்ல, அதெல்லாம் வீடு தமிழ் கலாச்சாரத்துல அவர் பார்த்திருக்கு. மங்களகரமா இருக்கணும் வீடு அப்படிங்கிற சாயங்காலம் 6 மணிக்கு லைட் போடணும். அதனால பிளைட்ல போய் பிரச்சாரம் பண்ணிட்டு பிளைட்ல திரும்ப வீட்டுக்கு வந்த ஒரு ஆள் இவர் மட்டும் தான். எல்லா அரசியல் கட்சி தலைவரும் இங்க கிளம்புறாங்க, கன்னியாகுமரி, மதுரை, தூத்துக்குடி எங்கேயாவது போயிடுறாங்க. போயிட்டு நைட் அங்க ஸ்டேவா அங்க இருக்க லோக்கல் ஒன்றிய செயலாளரோ இல்ல பகுதியோ மாவட்டமோ எம்எல்ஏவோ யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுக்குறாங்க அந்த தலைவர்களுக்கு. டெபுட்டி சிஎம்ஓ இல்ல சிஎம்ஓ எடப்பாடி பழனிசாமியோ யாரா இருந்தாலும் சரி அங்க தங்கிடுவாங்க. தங்கிட்டு அங்கிருந்து மறுநாள் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எத்தனை மணிக்கு தெரியுமா? காலைல 6 மணிக்கு. 6 மணிக்கு எந்திரிச்சு வாப்பா அப்படியே ஒரு டீ கடைக்கு போயிட்டு இருப்போம். அப்படி உட்காந்துட்டு அங்க இருக்க ஆளுங்கிட்ட பேசுவாங்க. அதை எவனாவது எடுத்து வீடியோ எடுத்து போடுவான். அப்பவே ஆரம்பிச்சிடும். 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் நைட்டு 10 மணி வரைக்கும். இப்ப எண்ணூருக்கு வராருங்க. போன வாரம் ஸ்டாலின் வந்து எண்ணூர் எங்க வீட்டுக்கிட்ட வராரு. எப்ப வராரு அப்படின்னா ஒசூர்ல இருந்து அந்த வேன்லயே வராரு. ஒசூர்ல இருந்து பிளைட்ல எல்லாம் பெங்களூர்ல இருந்து வந்துடலாம். ஆனா வேன்லயே வராப்புல ஆளு. வேன்லயே வந்துட்டு ரோடு வழியாவே வந்துட்டு எண்ணூருக்கு வராரு. எப்பன்னா 9:30 வராரு. நைட்டு 9:30 வராரு. நாங்க வந்து 8 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வருவாரு. அது வரையும் நம்ம தெருவுக்குள்ள எல்லாம் போய் பார்ப்போம், கேம்பெயின் எப்படி இருக்கு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்துட்டு இருக்கோம். 9:30 வந்துட்டு அவருக்கு பயங்கர பசி. வாங்க ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் வாங்கன்னு ஒரு வீட்டுக்கு போனா அப்பாதான் பார்த்து அந்த அம்மா வஞ்சர மீன் வச்சிருக்காங்க. நல்லா சாப்பிட்டு அங்க போய் பேசிட்டு மறுபடியும் வேன்ல ஏறி நின்று கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பிரச்சாரம் பண்றாரு. பிரச்சாரம் பண்ணிட்டு கரெக்டா 10 மணிக்கு ஷார்ப்பா அவர் கிடைச்ச அந்த துளியை கூட வேஸ்ட் பண்ணல. ஷார்ப்பா பேசிட்டு டக்குன்னு ஓகே வரேன் அப்படின்னு கிளம்புறாரு. மறுநாள் மறுபடியும் அதே டிஸ்ட்ரிக்ட் ஆர்கே நகருக்கு வராரு. இல்ல ஸ்டாலினுடைய உழைப்பை வந்து நான் குறிப்பா இந்த தேர்தல் டைம்ல நிறைய பார்த்தேன். மிரண்டேன். பெரிய விஷயம். கடைசி நாள் குளத்தூர்ல பேசிட்டு இருக்காரு. 6 மணியோட பிரச்சாரம் முடியணும். நான் அப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன். மணி 5:55 ஆயிடுச்சு. ஒரு பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. 5:58 5:59 கரெக்டா பினிஷ் முடிக்கிறாரு. அப்ப அந்த தந்தி கார்டு போடுறான். சரியாக 1 நிமிடத்திற்கு முன்பு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முடித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு முடிக்கிறான். அதாவது ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இங்க ஒரு முதல்வர் நினைக்கிறாரு. இன்னொரு தற்குறி கோயிலு, குளம், சர்ச்சு எல்லா இடத்துலயும் போய் ஆத்தா அப்படின்னு நீ இந்த வேண்டுதல நீ இந்த பக்கம் பண்ண வேண்டியதானே. கோலம் போடு. அவர் வந்து அவங்க அப்பா கூட இடையில ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. கடைசி பேட்டி நினைக்கிறேன். அது வந்து என்னுடைய ரத்தம், என்னுடைய ஜீன் அவனுக்கு இருக்கு. என்ன ஜீன் எனக்கு புரியல. கடைசி பேட்டின்னா என்னன்னு கடைசி பேட்டி தேர்தல்ல கடைசி பேட்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுக்குற கடைசி பேட்டிங்க. ஆக்சுவலி என்னன்னா அவரு அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு. அவர் வந்து தான் பையன் ஏதோ பெரிய ஒரு தலைவர் மாதிரியும் அந்த தலைமை பண்பு எல்லாமே இவர்கிட்ட இருந்து போன மாதிரியும் அவர் அவளை என்டோர்ஸ் பண்றாரு. என்னோட ஜீன் அல்ல இல்லாம இருக்குமா? பொய்யெல்லாம் விட்டாருங்க. இவர் வந்து நான் வந்து சசிகலா மீட் பண்ணவே இல்லை, ஜெயலலிதா காலில் போய் விழவே இல்லைன்னா அந்த இன்டர்வியூல சொல்லி. மேட்ரு என்னன்னா இவர் 2 பேருமே அப்பாவும் பையனுமே போய் சசிகலாவை பார்க்கணுன்றது இல்ல. படம் பிளாக்கு. இந்த புசியானது என்ன பண்ணாருன்னா சசிகலா கூப்பிடுறாங்கன்னு கிளப்பி விட்டேன். எஸ்ஐசி போய் பார்த்துட்டாரு. விஜய் வரல. 2 பேரையும் வாங்கினதுக்கு அப்புறமா இவர் வர்றது இவருக்கு தெரியாது, இவர் வர்றது இவருக்கு தெரியாது. நடுவில் இன்னும் உள்ளடி வேலை பார்த்து 2 பேரையும் கூட்டு வந்து குளிர்ல நிக்க விட்டாப்ல புசியானது. 2 பேரும் கை கட்டி நின்று மன்னிச்சிருக்கன்னு கேட்டுதான் வந்திருக்காங்க. அதே மாதிரி அவரு அது சொன்னாரு. 2011 எலெக்ஷன் நினைக்கிறேன். அவர் வந்து இப்போ 11 16 நினைக்கிறேன். அவர் வந்து அதிமுக 44 தொகுதியில பிரச்சாரம் பண்ணிருக்காரு. எஸ்எஸ்சி அதை ஒத்துக்கிட்டாரு. ஆமா பிரச்சாரம் பண்ண. விஜய்க்கும் இதுக்கும் சம்பந்தம் விஜய்க்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. விஜயனுடைய மக்கள் மன்றம் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. விஜய்க்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆமா விஜய் வந்து விஜய் கேட்கலையா, விஜய்க்கு தெரியாதான். ஆனா விஜயனுடைய மக்கள் மன்றம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு உள்ளாட்சியே ஊராட்சி தேர்தலில் கூட விஜய் மூஞ்சி வச்சுதானே இவர் போய் உட்காந்து ஏதோ 48 இடங்கள் என்னமோ ஜெயிச்சாரு. ஆமா அப்படிலாம் இவர் பண்ணக்கூடிய ஆளுதான். இதுல என்ன வேடிக்கைன்னா இந்த தேர்தல்ல திமுக ஓட்டு பிரியுதா அப்படின்னு பார்த்தா நம்ம அதை நாடாளுமன்ற தேர்தலோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். விஜய் 2023 கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. 2026 நாடாளுமன்ற தேர்தல். அப்பவே திமுக மேல இந்த கூட்டம் எல்லாம் வெறுப்புல இருந்துச்சு. அப்ப இந்த ஓட்டெல்லாம் யாருக்கு போயிருக்கும்? அதிமுக நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்கும். நியாயமா பார்த்தா நாம் தமிழர் 1ஆவது ஜெயிச்சிருக்கணும். எங்கேயாவது 1 இடத்துல ஜெயிச்சிருக்கணும்.
40லயும் வாஷ் அவுட் பண்ணி வரலாறையே முறியடிச்சது 2024 அதுவும் இந்தியாவே திரும்பி பாக்குது. என்னடா ஒருத்தனை கூட உள்ள விடாம அடிச்சிருக்கீங்கன்னு இந்தியாவே திரும்பி பாக்குது. அப்ப விஜய் ஓட்டுலாம் எங்க 2024 ரொம்ப வருஷம்லாம் இல்ல, ரொம்ப வருஷம் ஜஸ்ட் 2 years. விஜய் எங்கேயுமே யாருக்கும் ஆதரவும் சொல்லல, யாருக்கும் எதிர்ப்பும் சொல்லல. நம்ம இலக்கு 2026ன்ட்டாரு. ஆனா திமுக எதிர்ப்ப மிக கடுமையா பேசிட்டு வந்தவர். 2023 முதல் மேடையில இருந்தே பேசிட்டு வந்தவர். பாசிசம் மிஸ்ஸஸ் பாயாசம் அப்படிதான் பேசிட்டு தான் வந்தாரு. அப்ப திமுக ஓட்டு திமுக தான் இருக்கு. அதை வச்சுதான் 2024 அது ஜெயிக்குது, அதிமுக ஜெயிக்குது. இப்ப அதேதான் திமுக ஓட்டு திமுக தான் இருக்கு. இப்ப விஜய் அண்ணன்ட்ட ஃபோர்ஸ் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 2021 ஒரு கலாட்டாவோட இன்டர்வியூல சீமான் சொல்லுவாரு, நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றேன் தம்பி, என்னோட ஒரு வீடியோவை 4 கோடி பேர் லைக் பண்ணிருக்கேன். அப்ப அவர் என்ன நினைச்சார், 4 கோடி பேர் லைக் ஓட்டு போட்டுருவான்னு நினைச்சார் லைக் வச்சு. அதேதான். அப்ப நான் ஒரு 2 நாள் முன்னாடி வீடியோ போட்டேன், 27,000 பேர். அப்ப திருவட்டூர்ல நான் எலெக்ஷன்ல அடுத்த வாட்டி நின்னா 27,000 பேர் ஓட்டு போட்டுருவானா? நம்ம வீடியோ எல்லாம் Facebookல மில்லியன் கணக்குல போகுது. நீங்க தான் பிஎம். அப்ப நீங்க தான் பிஎம். அப்படி ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்தாரு. அந்த குட்டி குட்டி பசங்க எல்லாம் தமிழ் 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 அப்படின்னு கத்துனோடனே அண்ணா சூப்பரா பேசுறாரு, அந்த ஈர்க்கிற சக்தி இருக்கு, அதனால பேசிடுவாரு அப்படின்னு நம்பி இருந்தாரு. ஆனா அவருக்கு என்ன ஆச்சு நமக்கு தெரியும். அப்ப அதேதான் விஜய் என்ன நம்புறது. இல்ல, இப்ப சோசியல் மீடியால அவங்க ரொம்ப தீவிரமா வந்து வேலை செய்யறாங்க. இந்த டீம் எல்லாமே சோசியல் மீடியால வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பல இடங்கள்லயும் அவர் கூட்டத்துக்கு வரும்போது ஆடல் பாடல் குரூப் எல்லாம் வருதான். அது வேறையா? இல்ல, விஜய் சிஎம் ஆவாரு. எப்ப ஆவாருன்னா இன்ஸ்டாகிராம்ல எலெக்ஷன் வைக்கணும். அது இன்னும் அது முடியுமான தேர்தல் ஆணையம் மனசு வைக்கணும். இன்ஸ்டாகிராம்ல ஓட்டிங் வந்து கீழே வந்து வைக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் 40-50 ஃபேக் ஐடி வச்சிருக்காங்க. 6.5 கோடி தான் ஓட்டர் லிஸ்ட்னா இது போகும் 100 கோடி போகும் ஓட்டர் லிஸ்ட். என்னங்கடா 100 கோடி போகுது? நீங்க சல்லடை பண்ணி எடுத்துக்கோங்க சார், எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல எலெக்ஷன் வச்சா விஜய் ஜெயிச்சிருவாரு. இல்லைன்னா ஃபெலிக்ஸ் சொன்ன மாதிரி எல்லா தலைவரும் லைவ்ல பேசணும், யாருக்கு வியூஸ் போதோ அவங்க தான் சிஎம். வியூஸ் வச்சு லைவ்ல வியூஸ் வச்சு எலெக்ஷன் வைக்கணும். அது மாதிரி அந்த மாதிரி வச்சீங்கன்னா விஜய் சிஎம் ஆயிடுவார். அப்படின்னா அவர் தான் வருவார். ஆமா ஆமா. அவரு வாசலுக்கு முன்னாலே கேமரா வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. ஆமா, அப்படி வேணா வந்துரும். இன்னும் சற்று நேரத்தில் வந்துருவாருன்னு காலைல 5 மணிக்கு போடுவான். அவன் ஒரு மத்தியானம் 1 மணிக்கு தான் வருவார். எது எப்படியோ ரிசல்ட் மே வந்துடும், மே 4 வந்துடும். வர்ற அன்னைக்கு நம்ம வந்து இளைஞர்களுக்கு ஆறுதல் சொல்ற இடத்துல நம்ம இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய உதவி அந்த நேரத்துல இளைஞர்களுக்கு தேவைப்படும். அவங்க வந்து எந்த தவறு முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிறத நான் வந்து மனமார்ந்து நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். எதுவும் பசங்க பண்ணிடக்கூடாது. நீங்க எல்லாம் வீடியோ போடணும் அன்பு தங்கங்களே. நான் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா பாத்துக்கிட்டே இருப்பேன் கேமராவையே. அப்ப என் மைண்டுக்குள்ள ஓடும் எல்லாரும் என்னென்ன பேசுனாங்க, ராஜ்மோகன்ல இருந்து எல்லாம் பேசுனது எல்லாம் அப்படி வாய்ஸ் ஓவரா போட்டு கேமரா அப்படியே அமைதியா பாத்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு போயிரும். ஒரு வீடியோ இப்படி போடணும்னு எனக்கு ஆசை. லைலா பேசுனது எல்லாம் நம்ம லைலா மணி இவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. அந்த லூசு பையன் கடைசி நேரத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். 45 நாளா கட்சி தூங்கிருச்சு. கடைசி நாள் குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஓட்டுருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா தமிழகத்தை திருப்பி கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறத இந்த தேர்தல் வந்து நிச்சயமாக உணர்த்தும். திருப்பின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவருடைய மனநிலை, அவர்களுக்கு சிஎம் அதை வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஏன் சிஎம், நான் ஒரு வகையில சிஎம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னா, இந்த 41 பேர் கரூர்ல இறந்தப்ப அவர் ரொம்ப நிதானமா நடந்துகிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வேணாலும் கொடுக்கலாம், விஜய் அலிகேட் பண்ணலாம், அது சார்ந்த ஆட்களை கைது பண்ணலாம். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு தவறான அரசியல் போய் விதைச்சிரும். அது வந்து ஒரு தலைமுறையை ஸ்பாயில் பண்ற மாதிரி. அது பாருங்களேன், அது அந்த கூட்டம் ஏற்கனவே செத்து போயிட்டான், இனி யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிரச்சாரத்தோட கடைசி நாள்ல கூட இந்த சென்னையில அவ்வளவு பேர் மயங்கி விழுகிறாங்க. அவ்வளவு பேர் மயங்கி விழுகிறான். நீ பிரச்சாரத்துக்கு வந்தியா, ரோட் ஷோக்கு வந்தியா? உனக்கு ரோட் ஷோ, உனக்கு அந்த மோகம் தேவையா? மேல நின்று கையை காட்டணும், உனக்கு கீழே அப்படியே வந்து பாயணும். அதான் இப்படி கூட வைக்கலாம். எவ்வளவு பேர் கூட்டத்துல மயங்கி விழுறாங்களோ அந்த கட்சி ஜெயிச்சுது அப்படின்னு அப்படி கூட வச்சிருந்தோம். அப்படி கூட வச்சிருக்கோம். அப்படி என்ன மனநிலை அது? நீ பாட்டுக்கு இறங்கி வீட்டுக்கு நடந்து போ, நீ பாட்டுக்கு இறங்கி நடந்து போ. அது ஒரு பெரிய புரட்சி தானே. இப்ப விஜய் இறங்கி ரோட்டுக்குள்ள நடக்கிறாரு, வீடு வீடா போய் கேம்பெயின் நோட்டீஸ் கொடுக்குறாரு, பின்னாடியே வாங்கப்பா, என் முன்னாடி யாரும் வராதிங்க, பின்னாடி வாங்க அப்படின்னா பின்னாடி வர போறாங்க. அதை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா பவன் கல்யாண்ட்ட சொல்லணும். அவர் செஞ்சாதான் அவர் செய்வார். ஓகே, நான் கொஞ்சம் தெலுங்கு கத்துக்கிட்டு லூ போட்டு கத்துக்கிட்டு சொல்றேன். அவருடைய செராக்ஸ் தான். ஆமா ஆமா, அப்படி ஒப்பிட்டு நிறைய வந்திருக்கு. நம்ம அரசியல்ல பவன் கல்யாண், சினிமானா மகேஷ் பாபு. இல்ல, அதை வந்து நம்ம வந்து இப்ப முதல்ல வந்து அவர்கிட்ட சொல்லணும், நீங்க வந்து வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுங்க, அதை பார்த்தா அவர் கொடுப்பாரு, மேல முதல்ல செய்க அப்படின்னு. அதாவது NDTV அந்த நிகழ்ச்சி கான்க்ளேவுக்கு நான் கூட போயிருந்தேன். எல்லாரும் வந்து பேசினாங்க. எடப்பாடி கூட வந்தாரு. இவர் வந்து NDTV ரிப்போர்ட்டர்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டு
உள்ள உட்காந்து 1 மணி நேரம் பேசிட்டு ஆனா இன்டர்வியூ கொடுக்கல. கொடுத்தா என்னுடைய இமேஜ் வந்து ரொம்ப, நான் வந்து அடிக்கடி வெளியே வந்தா என்னை வந்து ரொம்ப காமனான ஒரு நபரா பார்ப்பாங்க அப்படிங்கறத அதை வந்து எடிட்டிங். அது காரணம் வந்து நம்ம ஜான் ஆரோக்கியசாமி. ஜான் நீங்க கொடுத்துறாதீங்க, கொடுத்துட்டா ஆழமா விதைச்சிருக்காரு. நீங்க கொடுத்துறாதீங்க, கொடுத்தா மொத்தமா முடிஞ்சது, நான் வேற கட்சிக்கு போகணும். அதனால இந்த ஏஎன்ஐக்கு புசியானந்த் இங்கிலீஷ்ல இன்டர்வியூ கொடுத்தாரு. ஏஎன்ஐல இங்கிலீஷ் நம்ம உள்ளூர்காரன்ட்டே வண்டி ஓட்டல, லோக்கல்ல பாண்டிச்சேரிக்காரன் கழுவி காரி துப்பிட்டா அவன் ஏஎன்ஐல கொடுத்துருக்காரு. நான் வந்து பார்த்தா டெஃபினெட்லி பியூட்டிஃபுல் மார்வலஸ் அவர் லீடர் வில் கம். ஓகே ஓகே அவ்வளவுதான். வெல்கம். ஓகே ஓகே ஓகே. ஆனா வந்து நம்ம அந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்கணும். நம்ம வந்து தேர்தல் ரிசல்ட் வரனே கூட நம்ம இப்படி உட்காந்து பேசணும் கண்டிப்பா. பட் அது முக்கியமா எதுக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நம்ம பேசணும். இப்ப அவசரப்பட்டு நம்ம வந்து விட்டுறக்கூடாது ஒரு தலைமுறை. ஆமா, அது வந்து நான் உறுதியா இருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி நாளே வீடியோ போடலான் இருக்கேன். அன்பு தங்கங்களே, தயவு செஞ்சு நாளைக்கு இந்த அவசரமான முடிவை எடுத்துடாதீங்க. எதுவாக இருந்தாலும் நாங்க இருக்கோம் உதவி செய்யறதுக்கு. நீங்க மனம் சோர்வடையும் போது கட்டாயம் நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்க வந்து உதவி செய்யறோம் அப்படிங்கறத. முதல்ல விஜய தேற்ற வேண்டியது இருக்கும். விஜய் தேற்ற அவரு ஒரு மாசத்துல வந்துருவாரு. ஒரு மாசத்துல வந்துட்டு ஒரு வீடியோ போடுவாரு. ஆமா சிஎம் சார். இல்ல அவருக்கு என்னன்னா ஈவினிங்ல தான் ரிசல்ட் வரும். ஈவினிங் அவர் முடிச்சிருக்க மாட்டாரு. அடுத்த நாள் காலையில 1 மணிக்கு எந்திரிப்பாப்ல. அப்பதான் அவருக்கு அடுத்த நாள் காலையில சொல்லுவாங்க நீங்க தோத்துட்டீங்க. அப்ப அவர் நம்ப மாட்டாரு. அது அந்த அந்த மயக்கத்துல நம்ப முடியாம பிரச்சாரத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்பாரு. யோ பிரச்சாரம் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சா? ரிசல்ட்டே வந்துருச்சா? ஓகே ரைட். அப்ப என்னாச்சு? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஓகே. அப்ப டெட்லைன் ரிலீஸ் பண்ணுங்க சீக்கிரம். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஃப்ரீ ரிலாக்ஸா இருக்கலாம். அப்ப அடுத்த நாளைக்கு வீட்டு பக்கம் வராதீங்க. பக்கத்துல வீட்டை காலி பண்ணி என்கிட்ட சாவியை கொடுங்க, சில்பா குமார் வெளியே அனுப்புங்க. அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வெளியே வருவாங்க, மறுபடியும் இறங்குவோம். அது வரைக்கும் நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். அது நீ பேடெல்லாம் நல்லா கட்டி பழகிக்கிறேன். அந்த நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. காமராஜரையே தோக்கடிச்ச ஊருன்னு. அப்புறம் வந்து நான் 4-5 கிளிப்ஸிங் எல்லாம் பார்த்தேன். கவலைப்படாதண்ணே, நீ 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 இதுதானே உன்னுடைய முதல் வெற்றினே, நாங்க இருக்கோண்ணே அப்படி இப்படின்னு பேசுறது. அதுக்கப்புறம் அண்ணே உனக்காக சினிமா துறை காத்துக்கிட்டு இருக்கனே, நீ ஏன்னா வேஸ்ட் பண்ற 4 வருஷத்தை வந்து 4 வருஷம் இங்க பண்ணுன, எலெக்ஷன் டைம்ல பாத்துக்கலானே. இப்ப எல்லாம் செட் பண்ணிருக்காங்க. ஒரு அழகான வாய்ப்பு இருக்குல்ல. ரெடிதான். அட்லியோட படத்துல நடிக்கிறாரு. கன்ஃபார்ம் அட்லி படத்துல நடிக்கிறாரு. அப்புறம் ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் படத்துல ஒரு ராஜா கெட்டப்புக்கு போட்டோ ஷூட் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ராஜா கெட்டப் அது ஒரு உண்மையான நாவலை தழுவி எடுத்த ஒரு படம். ஓகே 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 தம்பி சொல்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த கதைக்கு வந்து டெஸ்ட் ஷூட் எல்லாம் முடிஞ்சிருச்சு சாருக்கு. அப்படியோ 2. அப்புறம் இன்னும் ஒரு படம் கூட ரெடி தான். அந்த இயக்குனர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பெரிய அவருடைய படத்துல வந்து அவாக்கள் மட்டுமே நல்லவங்களா இருப்பாங்க. கருப்பா இருக்கவன் சென்னையில மெட்ராஸ்ல இருக்கவங்க எல்லாம் திருடனா பொறுக்கியா காட்டுவார். அது முக்கியமான விஷயம் என்னன்னா ரொம்ப ஒரு அதாவது சென்னையில வட சென்னையில பிறந்தவங்களுக்கு மேடம்னு கூட சொல்ல தெரியாதவங்களா இருப்பாங்க. அப்படி ஒரு நரேஷன். மேடம்னு வேண்டா டே நீ வந்து உண்மையிலேயே வந்து வட சென்னைனா என்னன்னு தெரியுமான்னு கேக்குறேன். நீ அந்த ஏரியாவுக்கு போய் பாத்துருக்கியா? சங்கரை விட 1000 பேர் இங்கிலீஷ் பேசுறோட ஒரு ஏரியாக்குள்ள இருந்து நான் தூக்கிட்டு வந்து காட்டுவேன். நீ நான் அப்படியே மேடம் அந்த படத்து பேரே மறந்துச்சு எனக்கு. மேடம்னு சொல்ல தெரியாது யார் விக்ரமுக்கு அந்த படத்துல மேடம். டே நீ எல்லாம் அந்த படம் பார்த்து எனக்குலாம் பயங்கர உச்சபட்சமான ஒரு டென்ஷன் இருக்கு. வட சென்னையில இருந்து ஐடி கம்பெனிஸ்க்கு 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் போறான் எனக்கு தெரிஞ்சு. வடச்சென்னையில இருந்து அவ்வளவு கேப்ஸ் போகும். அதாவது இப்ப என் ஒய்ஃப் வந்து வட சென்னை, பிறந்து வளர்ந்து ராயபுரம், படிச்சது எல்லாம் வண்ணாரப்பேட்டு. அவங்க அளவுக்கு என்னால் இங்கிலீஷ் பேச முடியாது. நான் வந்து நல்ல கான்வென்ட்ல படிச்சிருக்கிறேன். நான் காலேஜஸ் எல்லாம் பெரிய பெரிய காலேஜஸ் தான் படித்தேன். அவங்க படிச்சாங்க, அவங்க நல்ல காலேஜ் நல்ல ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. அவங்க அளவுக்கு என்னால் இங்கிலீஷ் பேச முடியாது. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா வட சென்னையில இருந்து வரவனுக்கு ப்ரொனவுன்சியேஷனே வராது, இங்கிலீஷ் வராது. இதெல்லாம் எப்படின்னா அந்த காலத்துல இந்த ஷோ வந்து இது மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் பேசி கடைசியில கமலஹாசன் பேசி இவங்களுக்கு யாருக்குமே வந்து சென்னை எக்ஸாக்டா சென்னை பாஷையெல்லாம் வராது. இவங்களா ஒரு புது சென்னை பாஷையை கண்டுபிடிச்சு சென்னை பாஷை பேசுற காமெடியானவங்க இல்லைன்னா ரவுடிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை வந்து உருவாக்குறாரு. இது ஹாலிவுட்ல இருந்தே இருக்கும். கருப்பா இருக்கிறவங்களை யாரும் பெருசா ஹீரோவா காட்ட மாட்டாங்க. அப்படி ஹீரோவா காட்டினால ஒரு காமெடியான ஹீரோவா இருப்பார் ஹாலிவுட்ல, இல்லைன்னா வில்லனா இருப்பார். அது அந்த மனநிலை உள்ள. ஆனா என்ன அந்த 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 இயக்குனர் இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா ஏற்கனவே கமலஹாசன் வாழ்க்கையை முடிச்சு விட்டாரு. 3 வரலையா? 3 இவரை முடிக்கிறதுக்கு நம்ம இவர் இருக்காங்களே நம்ம பரிதாபங்கள் வந்து எந்த படத்தையுமே இவ்வளவு மோசமா அடிக்க மாட்டாங்க.
அவங்க யாரையும் பர்டிகுலரா அடிக்கவே மாட்டாங்க. படமா கமல் சார் என்னதான் கோவம்னு தெரியல, ரொம்ப போட்டு அடிச்சிட்டாங்க. சில முன்னாடி செல்ஃபி எடுத்துட்டு, தம்பி இது எப்படி அனுப்புறது, அப்படி ஒரு குட் மார்னிங் பூ வை. ஒரு தாத்தா எப்படி போன்ல என்ன டவுட் கேட்பாரோ அதெல்லாம் கேட்டு கடைசியில கமலஹாசன் அவரே வந்து எப்பா சங்கர நம்பர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி பட வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வந்து. ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா, படம் எடுக்கும் போது 2 எடுக்கிறதுல 3 எடுத்துட்டாங்களாம். 3 எடுத்து 3 ஷூட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 3 எடுத்ததுக்கு அப்புறம் தான் 2 மறுபடியும் ஷூட் எடுத்தாங்களாம். எப்படி பாத்தீங்களா? அதாவது இவருடைய கால் சீட்டு கிடைச்சிருக்கும், சரி ஏதாவது எடுத்து விட சீட் பேப்பர் மாத்திட்டாங்க. ஆமா, அதுல ஒரு 4 பேர் வருவாங்க, சித்தார்த் இதெல்லாம். எல்லாரும் பார்த்துட்டு உங்களை மாதிரியே ஒரு 4 பேர் வராங்கப்பா, நீங்க போய் பாருங்க, அப்படியே உங்களதான் காட்டுறாங்க அப்படின்னு. எனக்கு யாரா காட்டுறாங்க? இல்ல நீங்க தான், நீங்க 3 பேரும் உங்க உடல் உருவத்திலேயே 3 பேரை வச்சிருக்கான், ஒரு பொண்ணு வேற வச்சிருக்கான், பார்க்கிங் டாக்ஸ்ன்னு போட்டாங்க, பாருங்கன்னா எல்லாம் சொல்றாங்களேன்னு போய் பார்த்தேன். சித்தார்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா அந்த படத்துல இருந்து என்னடா இப்படி படம் நடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் சித்தான்னு ஒரு படத்தை கொடுத்து கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டாப்ல. சித்தார்த்து காப்பாத்திட்டான் வாழ்க்கையை, சித்தா மூலியமா காப்பாற்றி. நல்ல நடிகர் சித்தார்த்து. ஆமா, அந்த படத்துல எப்படி மாட்டினாருன்னு தெரியல, கமல் சாருக்காக மாட்டிருப்பாரு. இல்ல இன்னும் அந்த மோகம் இருக்கு, அதை முடிச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட். அடுத்தது இவர் இன்னும் ஆக்சுவலி ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருந்தாலே இந்த பிரச்சனை இருந்திருக்காதுப்பா. ஏன்னா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த படத்தை அது ரீமேக் தான், ரீமேக்கோட இன்னும் பல வேலைகளை பண்ணிருக்காங்களாம். அது வெளியே வந்தாலே எனக்கு தெரிஞ்ச விஜய் பராசக்தியை பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்பா தயவு செய்து இதோட ஜனநாயகம் விட்டுறாதீங்க, சிரிச்சிருவாங்க, அதனால எடுத்து வச்சிருக்கேன் விஜயே சொல்லியிருப்பாரு. வாய்ப்பு இருக்கு. இப்படி இந்த மாதிரி கதையெல்லாம் ஏன் எனக்கு வர மாட்டேங்குது கூட கேட்டிருப்பாரு. இல்ல ஆனா அந்த பார்வை இருந்தா ஏன் இப்படி இல்ல அவருடைய நடவடிக்கைகள் இருக்கு. இல்ல அவர் வந்து இல்ல கேசரியவே 20 வாட்டி பார்த்தாருன்னா அவர் மூளை எப்படி இருக்கும் பாருங்க. கேசரிய இல்ல அதாவது ரீமேக் படத்தை பார்த்து அப்படியே பண்ணுவாராம் விஜய். அந்த டேலண்ட் உண்டு. அதாவது அங்க என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே எடுத்து இது பண்ணுவார். ஆமா, ட்ரெய்லர்லயும் பார்த்தேன், பாலையா மாதிரி தான் பேசுறாரு. ஐ ஆம் வெயிட்டிங். ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். நாங்களும் தான் வெயிட்டிங். மே 4க்காக we are waiting. பாப்போம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாப்போம். அந்த அன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தா நம்ம உட்கார்ந்து ஒரு 2 சேனல்லையும் கனெக்ட் பண்ணி விட்டு, ஆமா கனெக்ட் பண்ணி உட்கார்ந்து மொத்தமா பேசுவோம். ஆனா அந்த அன்னைக்கு வந்து ரொம்ப யார் அடிக்கிறது ஆல்மோஸ்ட் 130 தாண்டாங்க திமுக. 130 இந்த 20 வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு திமுக ஃபைட் பண்ணிக்கிட்டு ஓடுவாங்க. தாவேக்கா ஓப்பனா சொல்லணும், ஒரு 2-3 இடத்துல அதிமுக பீட் பண்ணி 2வது இடத்துக்கு வராங்க. அதிமுக பீட் பண்ணி 2வது இடத்துக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் எங்கேயுமே வரல. பெரம்பூர்ல மட்டும் விஜய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திருச்சியில மண்ண கவுறாரு கன்ஃபார்ம். பெரம்பூர்ல வரலாம், அதுவுமே உறுதியா சொல்ல முடியாது. அப்படியே வந்தாலும் கரிஸ்மாட்டிக் லீடர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. வந்தா சொற்ப எண்ணிக்கையில தான் ஜெயிப்பார், அவ்வளவுதான். அதுக்கு இங்க இருக்கிற நிறைய பேரு உள்ளடி வேலைகளை நிறைய பார்த்திருக்காங்க. அதாவது பொற்குடிக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாருமே பெரம்பூர்ல வந்து வேலை பார்த்து பக்காவா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க விஜய்க்காக. பேர்லாம் சொல்லிடுவேன், நான் ட்வீட்டே போட்டேன், அதனால பிரச்சனை இல்லை. இப்படி சில பேரும் வேலை எல்லாம் பார்த்திருக்காங்க. நிறைய பேர் ட்விட்டர்ல திமுகவுக்கு இந்த முறை வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பெருசா கட்டுரை எழுதுறாங்க. அவ்வளவு முற்போக்கு வேஷத்துல இருப்பாங்க. ஆனா அவங்களோட போஸ்ட் கீழே போய் பார்த்தா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வாக்களிக்க கூடாதுன்னு ஒரு போஸ்ட் கூட இல்ல. அப்ப இவங்களோட மனநிலை என்ன அப்படின்னு நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். எல்ஜிபிடிக்கு ஆதரவா பேசுவாங்க, பெண்கள் விடுதலைக்காக பேசுவாங்க. திடீர்னு பார்த்தா தாவேக்கா மேடையில இருப்பாங்க ஒரு மேடம். ஜனநாயகத்துக்கு ஆதரவா பேசும். திடீர்னு பார்த்தா தாவேக்கா மேடையில இருப்பாங்க மேடம். நாம் தமிழருக்கு போவாங்க. சோ இப்படியான ஆளுங்கள்லாம் நிறைய பேர் உள்ளடி வேலை பார்த்திருக்காங்க. பேருக்கு திமுகவோட போஸ்ட் அப்படியே ஸ்டோரியில வைக்கிறது, ஆனா பின்னாடி போய் அங்க போய் வேலை பார்க்கறதெல்லாம் நிறைய லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் பொறுமையா ரிலீஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தான் அங்க வந்து நம்ம மே 4 ஒரு டிஸ்கஷன் பேசுவோம். என்ன ரகசியங்கள் எல்லாம் நடந்தது அப்படிங்கறத மே 4 நாம ஆற்றுப்படுத்த வேண்டிய கடமை இருக்கு. நிறைய பேர்த்த, அதுவும் யாரை வச்சு இப்ப அந்த பக்கம் நாம் தமிழர், இந்த பக்கம் எடப்பாடி, பல இடங்கள்ல நாம் தமிழரும் தாவேக்காவும் சண்டை போட்டுக்கிறாங்க. நீயா நானா 2 பேர்கள் தான் போட்டி அப்படின்னு பல இடங்கள்ல நாம பஞ்சாயத்து பண்ணி சரி பண்ணுவோம். சரி பண்ணி பார்ப்போம். நன்றி. நன்றி.